குட்டிக் குரங்கும் அதன் மந்திரமும். ஒரு காட்டில் குட்டிக் குரங்கு ஒன்று இருந்தது. அது ஒரு நாள் மரக்கிளையில் தொங்கி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த குரங்கு மற்ற விலங்குகளை பார்த்து மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நானும் அவர்களைப் போல் உயரமாகவும் பலமாகவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தது. இதை ஒரு தேவதை பார்த்தாள். அந்த குட்டிக் குரங்கின் முன் தோன்றி, "நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டாள். அப்போது குட்டிக் குரங்கு தன் விருப்பத்தை கூறியது. அந்த தேவதை மந்திரம் சொன்னதும் ஒரு மந்திர குச்சி தோன்றியது. "இந்த மந்திர குச்சியை எடுத்துக்கொள். இந்த குச்சி உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும்" என்றாள் தேவதை. குரங்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் மந்திர குச்சியை எடுத்துக்கொண்டு மரக்கிளையில் அமர்ந்து தான் யாரைப் போல் ஆக வேண்டும் என்று யோசித்தது. அப்போது உயரமான ஒரு ஒட்டகச் சிவிங்கி அருகில் நடந்து வந்து மரத்தில் இருக்கும் இனிப்பான இலைகளை உண்ண தனது நீண்ட கழுத்தை நீட்டியது. அதைப் போல நீண்ட கழுத்து வேண்டும் என்று சொல்லி மந்திர குச்சியை அசைத்து பாப் என்று சொன்னதும் குரங்கின் கழுத்து ஒட்டகச் சிவிங்கியைப் போல நீளமானதாக மாறிவிட்டது. "ஆஹா, இது அதிசயமாக இருக்கிறது" என்று மகிழ்ச்சியுடன் கூறியது. அதன் பிறகு ஒரு யானை ஆற்றின் அருகே வந்தது. தனது தும்பிக்கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு உடம்பு முழுவதும் தெளித்தது. "அது வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கும் தும்பிக்கை வேண்டும்" என்று சொல்லி மந்திர குச்சியை அசைத்தது. பாங் என்று சொன்னதும் குரங்கின் முகத்தில் நீளமான தும்பிக்கை தோன்றியது. "ஆஹா, இப்போது நான் யானை போல இருக்கிறேன்" என்று குரங்கு மகிழ்ச்சியுடன் கூறியது. அடுத்து அருகில் ஒரு வரிக்குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த வரிகளை பார்த்து, "எனக்கும் வரிகள் வேண்டும்" என்று சொல்லி மந்திர குச்சியை அசைத்தது. விஷ் என்று சொன்னதும் குரங்கின் உடல் முழுவதும் வரிகள் தோன்றின. "நான் இப்போது மிகவும் அழகாக இருக்கிறேன்" என்று குரங்கு குதித்தபடி மகிழ்ச்சியுடன் கூறியது. குரங்கு தனது புதிய தும்பிக்கையை முயற்சிக்க ஆற்றுக்கு சென்றது. தண்ணீரை பார்த்தவுடன், "அம்மா, அம்மா!" ஒரு அரக்கன் என்று பயத்துடன் அழைத்தது குட்டிக் குரங்கு. அம்மா குரங்கு ஓடி வந்து மெதுவாக சிரித்தது. "அது அரக்கன் அல்ல, அது நீதான். நினைவில் இல்லையா? நீ ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து, யானையின் தும்பிக்கை, வரிகுதிரையின் வரிகளை வேண்டி மந்திரம் சொன்னாய்." குட்டிக் குரங்கு மீண்டும் பார்த்து கண்களில் நீர் தேங்கியது. "இல்லை, இது எனக்கு பிடிக்கவில்லை. நான் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன். நான் மீண்டும் எனது பழைய வடிவத்திற்கு திரும்ப வேண்டும்" என்றது. தேவதை வந்தாள். "உன் விருப்பத்திற்கேற்ப மாறலாம்" என்று மந்திரத்தை சொன்னாள். பாப், பாங், விஷ் என்று சொன்னதும் குட்டிக் குரங்கு மீண்டும் பழைய வடிவத்திற்கு திரும்பியது. "ஏ!" என்று மகிழ்ச்சியுடன் மரங்களில் ஆடிக்கொண்டே கத்தியது. அந்த நாளிலிருந்து குரங்கு தான் குரங்காக இருப்பதில் பெருமை கொண்டது.